Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. டைரக்டர் அமீர் சார் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு, இந்த மாதிரி படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணாமல் ஓடிடியில் பண்ணும்பொழுது தான் அது டைரெக்டான ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும். இன்னொன்று அதுதான் அந்த படத்துக்கான மரியாதையும் கூட. இல்லை அப்படி எனக்கு தெரியல. நான் அவரையும் படம் பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் படம் பாருங்கண்ணே, நம்ம வந்து பேசலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்திருக்கோம், தேட்டரில் இருக்கும்போது போய் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு படம் தேட்டருக்கு வரணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் சினிமாவில், அது சென்சார் ஆகணும். கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா டேரக்டர்ஸ்க்கும் போட்டு காமிச்சோம் 2 weeks பிஃபோர் த ஃபிலிம் ரிலீஸே. கமல் சாரும் பார்த்தார். யாருமே வந்து அது தேட்டரில் பண்ணுறீங்கல்ல, அப்படி தான் இருந்தது ரியாக்ஷன். இது ஏன் ஒரு டிபேட் ஆச்சுன்றதே எங்களுக்கு வந்து புரியவே இல்லை. எங்களுக்கு சூரி சார் அவர் போகிற இன்டர்வியூ எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் சொல்லி தான் பண்ணோம். எங்கள் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் நாங்கள் தெளிவாக இருந்தது என்னென்னா, இது ஒரு சோஷியலாக இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது நிகழ்ந்துட்டு இருக்க ஒரு இஷ்யூ வந்து என்னால் கிளைமேக்ஸும் ஷூட் பண்ணியிருக்க முடியும். அந்த கிளைமேக்ஸ் படத்தோட கிளைமேக்ஸ் ஆகிருக்கும், ரியலாக இருந்திருக்காது. நம்ம உச்சி கொட்டிட்டு அனுதாப ரீதியாக மட்டும் இந்த படத்தில் எதையும் நீங்கள் சம்பாரிச்சிடவே கூடாது. ஏன்னா இது வந்து அந்த அனுதாபம் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம தேட்டர் விட்டு வந்தோடனையும் அதுக்கப்புறம் உச்சி கொட்டிட்டு அப்படியே போய் அது கடந்து போயிடும். ஒரு பெரிய டிஸ்கஷன் வரணும். அப்புறம் ஃபுல் ஃப்ரீடம் தான். வந்து நிறையா நம்ம வந்து மியூசிக் இல்லைன்னு போய் சொல்கிறோம். மியூசிக் வேணான்னு சொல்கிறது ஓகே, அதுக்காக ப்ரொடியூசர் பேர் வரும்போது கூட மியூசிக் போடாமல் இருக்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் சார். அது ஒரு கான்வர்சேஷன் வந்தது, அவர் வச்சு காமிச்சார். அண்ணா இது பயங்கரமாக இருக்குன்னு, எனக்கும் பயங்கரமாக இருக்கே, இப்படியே போயிடலாமே அப்படின்னு. மியூசிக் இஸ் another business இல்லை சார். ஒரு விஷயத்த வந்து இமோட் பண்ணுறதுக்கு மியூசிக் ரொம்ப ஈஸி, அது இல்லாமல் பண்ணுறது ஒரு சேலஞ்ச் தானே. ஸோ இது வந்து இது எங்களுக்குமே ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. இவர் எப்படி பண்ணுவார், இது எப்படி இருக்கும் அப்படின்னு. கமல் சார் சூப்பராக சொன்னார், மியூசிக் இல்லாமல் நீங்கள் பண்ணது தான் இவரை பார்த்து சொன்னார் தி பெஸ்ட் டிசிஷன். கருடன் வந்த அப்புறம் எங்களுக்கு இந்த படத்துக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு, பிஸ்னஸ் ஆஃபர்ஸ் தான். பிகாஸ் வரவங்கெல்லாம் வந்து இது கருடன் மாதிரி தான் இருக்குன்னு தானே வருவாங்க. ஸோ நம்ம நினச்சிருந்தோன்னா இந்த படத்தை வந்து சரிங்க நல்ல அமௌண்ட்டை வாங்கி போட்டுட்டு 300 தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். 35 days நான் சூரியன்கிட்ட கால் ஷீட் வாங்கினேன்னா 19 நாள் காலையில் அவருக்கு ஷூட் முடிஞ்சிச்சு. ஷூட்டிங் 35 நாள். ஆனால் இது ப்ரீ ப்ரொடக்ஷன் 1 வருஷம் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த 1 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அந்த 35 நாள் 19 நாள் ஆகுது. P.S. Vinod, director, and Kalai sir, the co-producer of the movie from SK Productions. Welcome to the show. So I'll start with you, sir. Being co-producer, SK Productions இருந்திருக்கீங்க, மிகப்பெரிய பேனர் அது. ஸோ டைம்லைனாக, அதாவது ஃபிலிமோட லைனப்ஸே பார்க்கும்பொழுது இனிஷியலாக எடுத்த உடனே ஒரு படம் வருது கனா அப்படின்னு சொல்லி பயங்கர கமர்ஷியல் ஹிட்டு. அடுத்து ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வச்சு நெஞ்ச மூண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா வருது. அப்படியே கட் பண்ணால் ஒரு லைஃப் லெசன் மூவி வாழ் வருது. அடுத்து எஸ்கே சாரை வச்சு டாக்டர் டான் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அவுட் ஆஃப் நோவேர் திடீர்னு குரங்கு பெடல்னு ஒரு படம் வருது. சரி, அதுக்கப்புறமா மீட்டர் மாறினா அகெயின் கொட்டுக்காளி. ஸோ இவர் வந்து படம் சைன் பண்ணதுக்கப்புறம் நடந்த ப்ராசஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும் சார். பட் எனக்கு அதுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் வேணும். டு ஸ்டார்ட் வித் கொட்டுக்காளி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் குழங்கள் பார்த்துட்டோம், ரொம்ப முன்னாடியே பார்த்துட்டோம் படத்தை. எங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தென் வி டிசைடட் நம்ம இவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஆஸ் யூ சைட் லைன் அப் ஆஃப் ஃபிலிம்ஸில் வந்து வி ஆல்வேஸ் வாண்ட் டு பிரிங் நியூ கண்டென்ட் டு தி ஆடியன்ஸ். அவங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஒரு படமும் ஒரு மாதிரி. கனா ஒரு ஃப்ளேவர்னால் நெஞ்சமுண்டு ஒரு ஃப்ளேவரில் இருக்கும், வாழ் ஒரு மாதிரி படமாக இருக்கும். டாக்டரே பார்த்தீங்கன்னா எஸ்கேவோட ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டென்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது. அண்டு வினோத் கிட்ட வந்து அவர் இந்த ஐடியாலாம் சொல்லி அந்த அளவுக்குலாம் இல்லை, வினோத்தோட பண்ணுறோம் அவ்வளவுதான். ஸோ பட் அவர் புக்கு கொடுத்தாரு, புக்கை படித்து பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண படம் தான் கொட்டுக்காளி. கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் படம் பண்ணியிருக்காங்க, ஆர்ட் ஃபிலிமும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கதையை நரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நரேஷன் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நமக்குள்ள ஒரு ஹை பாயிண்ட்ஸ் இருக்கும், இது பார்ப்பாங்களா, இது எதிர்பார்ப்பாங்களா, இது இருக்குமா அது இருக்குமான்னு ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? அது எப்படி ஹேண்டில் பண்ணி, அது எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்டில்? இல்லை அது மாதிரி எனக்கு இல்லை. ஏன்னா கூழாங்கல் பார்த்துட்டு தான் அண்ணன் எஸ்கேனும் சரி கல்யாணம் சரி அடுத்து ஒன்று பண்ணலான்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சும்மா ஓவரலாக ஒரு ஐடியா மட்டும் நரேட் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன். அவங்க வந்து படித்து பார்த்துட்டு ஓகே சொன்னாங்க. எனக்கு இது அவங்க நம்மளோட முன்ன ஒர்க் என்னன்னு தெரிஞ்சு வரனால எனக்கு வந்து அந்த பயம் இல்லை. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லைனப் இருக்குல்ல, எனக்கு வந்து வால் இவங்ககிட்டருந்து வந்திருக்கு, லாஸ்ட்டாக குரங்கு இதெல்லாம் வரும்போது எனக்கு ஓகே இவங்க ஒரு கைண்ட் ஆஃப் இந்த மாதிரியான ஒரு நம்மளை வந்து புஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது இருக்குது. அப்புறம் ஃபுல் ஃப்ரீடம் தான். வந்து நிறையா நம்ம வந்து
மியூசிக் இல்லைன்னு போய் சொல்கிறோம். எல்லாம் இது என்னன்னு எல்லாம் சொன்னேன். சரி ஓகேப்பா, உனக்கு இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வேணாம்னு நீ நினைக்கிற, எப்படி ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறேன், சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்கிறது. எந்த ஒரு நீங்கள் இதை நான் சொல்கிறதோட நீங்கள் இந்த படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. அவ்வளோ எல்லாமே ஒரு அட்டம்ப்டாகவே இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரொடியூசரோட சப்போர்ட் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அது மியூசிக் வேணாம்னு சொல்றது ஓகே, அதுக்காக ப்ரொடியூசர் பேர் வரும்போது கூட மியூசிக் போடாம இருக்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் சார். அது என்ன அமைதியாவே இருக்குது. இல்லை, அது அவங்களே தான் சொன்னாங்க. அது ஒரு கான்வர்சேஷன் வந்தது, அவர் வச்சு காமிச்சார். அண்ணா இது பயங்கரமா இருக்குன்னு, எனக்கும் பயங்கரமா இருக்கே, இப்படியே போயிடலாமே அப்படின்னு. டைரக்டர் அமீர் சார் ஒரு இடத்துல மென்ஷன் பண்றாரு, இந்த மாதிரி படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம ஓடிடியில் பண்ணும்பொழுது தான் அது டைரக்டான ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும். இன்னொன்று அதுதான் அந்த படத்துக்கான மரியாதையும் கூட. இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணி கமர்ஷியலைஸ் ஆக்குறதுன்றது ஒரு மாதிரி வன்முறையா நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு இடத்துல அமீர் சார் சொல்லியிருப்பார். நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இட் ஹஸ் கான் த்ரூ தி இன்டர்நெட். ஸோ இதுக்கு உங்களோட விளக்கம் என்னவா இருக்கும்? இல்லை, அப்படி எனக்கு தெரியல. வந்து எங்களோட ஆனஸ்ட்டாக நாங்கள் சொன்னது வந்து, இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. அது மாதிரி வேறு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கொடுக்கல. ஒரு படம் எடுத்த டீம் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வந்து ப்ரொடியூசரு, ஆக்டரு, டைரக்டரு, டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் இந்த படத்தை நாங்கள் ஒரு புது முயற்சியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உங்களுக்கு சப்மிட் பண்ணுறோம், உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறோம். இது கர்டன் போலையோ விடுதலை போலையோ கிடையாது. அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட நீங்கள் இந்த படத்துக்கு வர வேணான்னு ஒரு டீம் உட்காந்து, படம் எடுத்தவங்களே உட்காந்து சொல்கிறது அதுவும் நாங்களாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் எங்களுக்கு இந்த ரொம்ப கான்சியஸாக எடுக்கப்பட்ட முடிவு தான். எங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல்ஸில் பார்க்குறது, அங்கே பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஆடியன்ஸ் தான், ஏலியன்ஸ்லாம் அங்கே படம் பார்க்கல, அங்கே இருக்கவங்களாம் ஆடியன்ஸ் தான். நாங்கள் பெர்லினில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்னென்னா, ஒரு வாருக்கு எதிரான போராட்டம் அங்கே நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த போராட்டத்தில் அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு ஷோ டைம் போனோடனையும் அந்த வாரில் அவ்வளோ அழுது இது பண்ணி போராட்டத்தில் ஈடுபட்டவங்க எல்லாரும் அப்படியே தியேட்டருக்குள்ளே வந்து படம் பார்த்துட்டு கொட்டுக்காளியை பற்றி அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் போனாங்க. அவ்வளோ நெருக்கடில் இருந்து பார்த்த மக்கள் அப்ரிஷியேட் பண்ணி எல்லாம் பண்ணாங்கல்ல, நம்ம மக்களுக்கும் அதை கொடுப்போம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும். ஏன் நம்ம அவங்களுக்கு இது இவங்களுக்கு இதுன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும், அப்படி ஒருத்தவங்களும் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் பண்ணோம். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிபெண்ட்ஸ், இது வரலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, கிடையாது. நாங்கள் ரொம்ப கான்சியஸாக எடுத்து பண்ணது தான். நான் அவரையும் படம் பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் படம் பாருங்கண்ணே, நம்ம வந்து பேசலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் பண்ணியிருக்கோம், தியேட்டரில் இருக்கும்போது போய் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, டு ஆட் டு தட், ஒரு படம் வந்து இந்த ஃபார்மில் வரணுன்றது வந்து ஒரு ப்ரொடியூசர் டிசைட் பண்ணுறது தான் கரெக்ட். எஸ்பெஷலி அந்த படத்தோட ப்ரொடியூசர் முடிவு பண்ணிக்கலாம், அவங்க டைரக்டர்ஸோட உட்காந்து பேசி எடுக்கிற முடிவு தான். ஒரு படம் தியேட்டருக்கு வரணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் சினிமாவில், அது சென்சார் ஆகணும். ஏன்னா சென்சார் பாடி தான் வந்து இது வரலாமா வரக்கூடாதான்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் நம்ம சென்சார் போகணும், யூபாரே கொடுத்தாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணோம். ஸோ இது இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும்னு அது அவரோட ஒப்பீனியனாக இருக்கலாம். பட் இந்த படத்தை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா டேரக்டர்ஸ்க்கும் போட்டு காமிச்சோம் 2 weeks பிஃபோர் த ஃபிலிம் ரிலீஸே. ரைட் ஃப்ரம் வெற்றி சார், மிஷ்கின் சார், பாலா சார், எல்லா பாலாஜி சக்திவேல் சார், லிங்குசாமி சார் எல்லாரும் படம் பார்த்தாங்க, கமல் சாரும் பார்த்தார். யாருமே வந்து தியேட்டரில் பண்ணுறீங்கல்ல அப்படி தான் இருந்தது ரியாக்ஷன். இது ஏன் ஒரு டிபேட் ஆச்சுன்றதே எங்களுக்கு வந்து புரியவே இல்லை. எங்களுக்கு காரணம் மேபி அவர் பார்க்காம இருக்கிறனால. ஸோ அதனால ஏன்னா நம்ம ஒரு படம் பண்ணுறோம், இந்த படத்தை வந்து அவ்வளோ ரசிச்சுட்டாங்க வெளியூரில், அப்போ நமக்கும் ஒரு இது நம்ம ஊரில் பண்ணிடலாம், ஏன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எங்கேயுமே வந்து இது வந்து வினோத்தோட அடுத்த படமாக தான் ப்ரொமோட்டே பண்ணோம். நாங்கள் இது விடுதலை இல்லை கருடன் இல்லைன்னு தான் ப்ரொமோட்டும் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கவுண்ட் கூட ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்போம். பிகாஸ் இதுக்கு இந்த படத்துக்கு வந்து நம்ம கமர்ஷியல் சினிமாக்கு பண்ணுற ப்ரொமோஷன் பண்ணலை, டிவி ஸ்பாட் போடலை, ரேடியோ பண்ணலை. பிகாஸ் வி நோ வாட் ஃபிலிம் வி ஹவ் மேட். அண்ட் எஸ்கே வந்து ரொம்ப கிளியராக ஒன்று சொன்னார், ப்ரோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் அக்செப்டன்ஸ் இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரீம் ரிஜெக்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம தியேட்டரிக்கில் பண்ணோன்னா அந்த அக்செப்டன்ஸ் லெவல் எவ்வளோன்னு பார்ப்போம், அப்போ தான் நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்து முயற்சிகள் பண்ண முடியும் அப்படின்றதான் எங்களோட தாட் ப்ராசஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்க இல்லையா, நம்ம ஒரு வித்தியாசமாக ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அண்ட் இந்த மாதிரி சின்ன படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி இருக்க பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன படம் பண்ணி தான் இன்றைக்கி பெரிய டைரக்டர்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் பீஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. டு ஆட் ஆன் டு தட் சார், நீங்கள் சொன்னது ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருந்தது. அதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவர் ஏன் அதை வன்முறைன்னு மென்ஷன் பண்ணார்னா, இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் பொழுது
இந்த சார்ட் ஆஃப் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேல் செலிப்ரேட் திஸ் மூவி. ஆனா தியேட்டர்ல கமர்ஷியலைஸ் பண்ணி ரிலீஸ் ஆகும் பொழுது பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல மிக்சட் ரிவ்யூஸ் வரும். ஒரு யதார்த்தமான மனிதர், ஒரு காமன் மேன் படம் பார்த்துட்டு வரும்பொழுது எனக்கு கனெக்ட் ஆகல, எனக்கு இது புரியல அப்படின்ற பேர் வந்துருமோன்ற ஒரு பதட்டத்துல பயத்துல தான் சொன்னாரு. Do you have any points to add on for this? ஆஸ் அ கிரியேட்டர் இவங்க வந்து ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி இந்த படத்தோட என்டையர் ஃபுல் டிபார்ட்மெண்ட்டே சொல்கிறேனே, சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்லாம் இன்னைக்கு வரல. அவங்களாம் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்போ நம்ம அந்த ஆட்டோக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா இவரோட ரிலேட்டிவோ ஃப்ரெண்டோ யாரோ ஃபோன் பண்ணி நம்ம ஊரில் நான் ஆட்டோக்குள்ளே இருந்தேன்னெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் இவங்க. ஏன்னா உண்மையிலே நீங்கள் சூரியனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவர் நார்மல் படத்தோட இந்த படத்துக்கு 10 times மோர் வேலை பார்த்துருக்காரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றது தான் அவங்களோட ஐடியா. ஏன் இப்போ பெர்லினில் படம் பார்த்தோம், அங்கே இருக்க டெக்னாலஜி நமக்குலாம் ரொம்ப முன்னாடி இருக்குது. அது இங்கே வரதுக்கே ரொம்ப நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கவெல்லாம் வந்து இந்த படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸும் அதை பார்க்கட்டுமே, அதனால தான் லிமிட்டட் ஸ்க்ரீனாக பண்ணோம். நீங்கள் இது எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும் அப்போ எல்லாரும்னா வி வாண்டட்லி ப்ரொமோட்டட் இட் இன் தட் வே. இது அந்த மாதிரி படம் இல்லை. அதுக்கு வந்து சூரி சார் அவர் போகிற இன்டர்வியூ எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம் சொல்லி தான் பண்ணும். ப்ரமோஷன் அப்படி தான் பண்ணும். ஸோ அதுதான் அது பின்னாடி இருந்த ஐடியா. ப்ரொடியூசர் கிட்ட டைரக்டர் நரேட் பண்ற அந்த இன்சிடென்ட் நீங்க எப்படி நடந்துச்சுன்றது ஒரு இது எங்களுக்கு ஒரு கிளாஸா அது அமைஞ்சிரும். இல்லை, நான் ஸ்டார்ட் வந்து போய் ஐடியா சொன்னேன். என்னன்னா ஒரு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமே அவர்கிட்டே நரேட் பண்றேங்க. இல்லை இல்லை, நான் வந்து அது ரொம்ப ஷார்ட் பை ஷார்ட்டாக போகும். அந்த நரேஷனுக்குள்ளே போச்சுன்னா ரொம்ப மாஸ்டர் கிளாஸ் முடிஞ்சிடும். ஐடியாவா நான் இப்படி தான் சொன்னேன். ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வந்து ஒரு சாமியார்ட்ட கூட்டி போகிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற வழியில தான் அந்த பொண்ணு வந்து பிடிச்சது பேய் இல்லை, அந்த பொண்ணு ஒருத்தவங்க காதல் வயப்பட்டிருக்கா, அந்த அவனை பற்றின தாட்ஸை எரேஸ் பண்ணுன்றக்காக கூட்டி போகிறாங்க. இப்போ அங்கே கிளைமேக்ஸில் வந்து யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு, எது பேய், எதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு இந்த சோசியலோட ப்ரெஷரில் அப்படின்ற ஒரு பெரிய டிபேட் வரும், பெரிய டிஸ்கஷன் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அப்புறம் சொல்யூஷன் வந்து நான் ஸ்டார்டிங்கே இருந்துச்சு. எங்கள் ப்ரொடியூசர்ஸ்க்குலேருந்து எல்லாத்துக்கும் நாங்கள் தெளிவாக இருந்தது என்னென்னா, இது ஒரு சோஷியலாக இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது நிகழ்ந்துட்டு இருக்க ஒரு இஷ்யூ. ஓகேங்களா? இதுக்கு நான் ஒரு படத்தில் தீர்வு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, என் படத்தில் இது ஒன்றுமே இல்லாமல் போகணும்னு நான் நினைக்கிறேன்னா, இல்லை இந்த டிபேட்டை அப்படியே உங்கள் கையில் கொடுத்து சோஷியலாகவே ரியலாகவே அது ஒன்றும் இல்லாமல் இருக்கணுமான்ற எங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்துச்சு. அப்போ நாங்கள் ஒரு படத்தில் இப்போ நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் கால் ஷீட் கேட்டால் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்களா என்ன? அதெல்லாம் இல்லை, எல்லோரும் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இவ்வளோ பண்ணால் அதுக்கு வந்து என்னால் கிளைமேக்ஸும் ஷூட் பண்ணியிருக்க முடியும். அந்த கிளைமேக்ஸ் படத்தோட கிளைமேக்ஸ் ஆகிருக்கும், ரியலாக இருந்திருக்காது. நம்ம உச்சி கொட்டிட்டு அனுதாபப்பட்டுட்டு இப்போ இந்த படத்தின் வழியாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, நான் சினிமாட்டோகிராஃபர், எடிட்ரு எல்லாருமே சேர்ந்து சவுண்ட் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். எங்களுக்கு தோணும் ஒன்று தான், ப்ரொடியூசர் உள்பட, அனுதாப ரீதியாக மட்டும் இந்த படத்தில் எதையும் நீங்கள் சம்பாரிச்சிடவே கூடாது. ஏன்னா இது வந்து அந்த அனுதாபம் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம தேட்டர் விட்டு வந்தோடனையும் ஒரு மாதிரி எமோஷ்னலாகி ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உச்சி கொட்டிட்டு அப்படியே போய் அது கடந்து போயிடும். ஒரு பெரிய டிஸ்கஷன் வரணும். ஒன்றா தான் எக்ஸ்ட்ரீமாக அந்த படம் பிடிக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை எக்ஸ்ட்ரீமாக இது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் இப்படிப்பட்ட டிஸ்கஷன் தான் இந்த படத்தை நரேட் பண்ணதுலேருந்து, இந்த ஐடியாலஜியை சொல்கிறதுலேருந்து ப்ரொடியூசரோட இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் இந்த மாதிரி பேசினது தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எவ்வளோ நேரம் நரேஷன் போச்சு சார்? லைக் இல்லை, அது நாங்கள் இப்படி ஒரு ஐடியா சொல்லுவோம், ஸ்கிரிப்டை கொடுத்துருவோம். அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை ஸ்டோரி போர்ட் பண்ணி, ஷார்ட் டிவிஷன் பண்ணி, ஸ்டேஜிங் பண்ணி, லொக்கேஷனில் போய் ரெஃபரன்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு வந்து, அதுதான் சொல்கிறேன்ல, இது ஒரு டைம் டூரேஷனுக்குள்ளே அடங்குற விஷயம் கிடையாது. மோர் ஆஃப் ஒரு ரிவால்விங் ப்ராசஸ் தான். ஏன்னா இப்போ அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்த அப்புறம் அதை படிச்சுட்டு இப்போ நமக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும், நம்ம அதை கேட்போம். இது ஒரு 1 day ப்ராசஸ் மாதிரி இல்லை. இது படம் பண்ணும்போதும் நிறைய டவுட்ஸ் வரும், அதுக்கப்புறமும் பேசுவோம். ரிலீஸ் முன்னாடி வரைக்கும் பேசிட்டு தான் இருந்தோம். பல இடத்துல சொல்லிட்டாரு சார், இந்த படத்துக்கு மியூசிக் வேணாம், எதனால அப்படின்றது சொல்லியிருக்காரு. பட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, மியூசிக் இஸ் அனதர் பிஸ்னஸ் இல்லை சார். அதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு, அதுலேயும் ஒரு நம்பர்ஸ் வருது. அவர் மியூசிக் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் அந்த அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, ஆஸ் அ ப்ரொடியூசர், ஐ நீட் டு கிவ் பிரசன்ட் அ குட் ஃபிலிம், பட் ஸ்டில் ஐ நீட் டு மேக் அ குட் மணி அவுட் ஆஃப் இட்ன்றது இருக்குல்ல. மியூசிக் காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு ஹை பாயிண்ட் தோணி இருக்கும்ல, ஐ கேன் காம்ப்ரமைஸ் மியூசிக் ஃபார் திஸ். வாட் இஸ் தட் ஹை பாயிண்ட்? இல்லை, அவரோட ஐடியா தான் ஆக்சுவலாக. ஒரு ஒரு விஷயத்தை வந்து இமோட் பண்ணுறதுக்கு மியூசிக் ரொம்ப ஈஸி. நம்ம பின்னாடி வாசித்து ஆடியன்ஸை இமோட் பண்ண வைக்கலாம்.
அது இல்லாமல் பண்ணுறது ஒரு சேலஞ்ச் தானே. ஸோ இது இது எங்களுக்குமே ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. இவர் எப்படி பண்ணுவார் இது எப்படி இருக்கும் அப்படின்னு. கமல் சார் சூப்பராக சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, மியூசிக் இல்லாமல் நீங்கள் பண்ணது தான் இவரை பார்த்து சொன்னார் த பெஸ்ட் டிசிஷன் அந்த மாதிரி ஏதோ சொன்னார். அதனால ஸோ ஒருத்தர் மியூசிக்கே இல்லாமல் இவ்வளோ பேரை பேச வைக்கிறதுன்றதே ஒரு பெரிய அதுதான் நமக்கு கிடைக்கிற ஹை. நம்ம அதை பார்க்கும்போது கரெக்ட் இல்லை அப்படின்னு தோணுது இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்ல நீங்க நின்றுட்டீங்க. அடிஷ்னலாக நான் ஒரு பதில் சொல்லிக்கிறேன். இப்போ அது வணிக நோக்கத்துக்காக நம்ம திரைக்கு வந்திருக்கு அப்படின்ற டிபேட்டும் வந்துச்சுல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மியூசிக் வேணான்னு சொல்கிறேன், மியூசிக்கில் ஒரு வணிகம் இருக்குல்ல, அந்த ப்ரொடியூசருக்கு அது தேவைன்னா அதை வைக்க தானே சொல்லியிருக்கணும். அது பியூர்லி என்ன ஐடியாவாக இருக்குது. இல்லை, அந்த டிபேட்குள்ளே போனோன்னா அது ஒன்றும் பெரிய டிபேட். ஏன்னா கருடன் வந்த அப்புறம் எங்களுக்கு இந்த படத்துக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு, பிஸ்னஸ் ஆஃபர்ஸ் தான். பிகாஸ் வரவங்க எல்லாம் இது கருடன் மாதிரி தான் இருக்குன்னு தானே வருவாங்க. ஸோ நம்ம நினச்சிருந்தோம்னா இந்த படத்தை சரிங்க நல்ல அமௌண்ட்டை வாங்கி போட்டுட்டு 300 தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் நம்மளோட இன்டென்ஷன் இல்லைல்ல. ஸோ அதனால தான் ஸோ அப்போவே அப்படி தான் இருந்தோம். ஸோ மியூசிக்கும் அதே மாதிரி தானே, இன்னொன்று ரெவென்யூ வெர்டிக்கல், பட் இட்ஸ் ஓகே. அது இல்லாமல் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். அது இல்லாமல் இதோட பிஸ்னஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அந்த ஐடியாக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு தான் பண்ணது. How does the budgeting work and how does the scheduling and budgeting work? ரெண்டு சேர்ந்து எப்படி ஒர்க் ஆகும்? இல்லை, இப்போ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி அப்படி தான் நாங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப கணக்கு பார்த்து எடுக்கப்பட்ட ஒர்க்கு தான். இப்போ இந்த படத்துக்காக நாங்கள் எல்லோரும் ஒரு 1.25 வருஷம் ஒரு இடத்துல போய் தங்கியிருப்போம். எடிட்ரு, சினிமாட்டோகிராஃபர், விஎஃப்எக்ஸ் பண்ணுறவங்க, சவுண்ட் பண்ணுறவங்க எல்லோரும் வருவாங்க. எங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது, இது பெரிய செலவும் கிடையாது. நாங்கள் எல்லாருமே ஸ்டோரி போர்டு, ஸ்டேஜிங் எல்லாமே பண்ணி முடிச்சிருவோம். இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் எதுக்குன்னா, நாங்கள் இப்போ சும்மா சொல்கிறேன், இங்கே சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை வேறு வழியில் நாங்களே சொல்ல வேண்டியதாக இருக்குது. 35 days நான் சூரியன்கிட்ட கால் ஷீட் வாங்கினோன்னா 19ஆவது நாள் காலையில் அவருக்கு ஷூட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அங்கே இந்த படத்தை இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோ இதில் சரி பண்ணால் தான் நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குற ப்ரொடியூசருக்கும் நாங்கள் இது சரியாக பண்ணி கொடுக்குறதா அர்த்தம். நாங்கள் இதை நார்மலாக சோ கால்டு ஃபிலிம் மாதிரி ஒரு 80 நாள் 100 நாள் ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி இதை பண்ணோம்னா நாங்கள் யாரையுமே கன்சல்ட் பண்ணாமல் பண்ணுறோன்னு அர்த்தமாக இருக்கும். ஸோ இது எங்களுக்கு ஒரு படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் வந்துட்டாங்க, ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த படத்தை இந்த இதுக்குள்ளே சரியாக பண்ணி கொடுக்கணுன்றதுக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுற மனநிலையும். ஏன்னா இதுக்கான டைம் ஸ்பேஸ் அதிகம். இப்போ இவர் அண்ணன் சொன்ன மாதிரி சுரேன் ஒருத்தன் ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே இருந்தது ஒன்று பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது முழுக்க இந்த படத்தையும் இந்த டீமு மேலேயும் எல்லாத்து மேலேயும் ஒரு பெரிய ஹோப் வச்சு பண்ணுறது தான். ஸோ இது எதுவுமே அந்த இதுக்குள்ளே இதெல்லாம் எங்கள் சைட்லேருந்து நம்மளுக்கு ஒருத்தவங்க ஸ்பேஸ் இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் கிடச்சிரும். எனக்கு இன்னும் ஒரு 10 நாள் கால் சீட் வேணும், எனக்கு எல்லோரும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் பிடிச்சிட்ட கடை கிடச்சிரும். இல்லை எனக்கு அந்த ஜிம்மி ஜிப்பு வேணும், கிரெயின் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் கேட்டாலும் கிடச்சிரும். ஆனால் எங்களுக்கு இந்த படத்துக்கு என்ன தேவைன்னு நாங்கள் ஒரு பட்ஜெட் ஒரு மாதிரி கடிவாளம் கட்டின மாதிரி நாங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம்ல, அதுதான் ஒரு ப்ரொடியூசருக்கு நம்ம பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். நம்ம வித்தியாசமாக ஒன்று பண்ணுறோம், எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒன்று பண்ணுறோம் அப்படின்றதுக்காக பெருசாக எதுவும் ஸோ கால்டு இங்கே எவ்வளோ செலவாகுதோ அதே பட்ஜெட்டில் நம்ம இங்கே ஒன்று எடுக்கிறது, இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே வர்றது அப்படின்றது ஐடியாக்குள்ளே போல் ஒரு ப்ரொடியூசர் எங்களை நம்பி ஒன்று வந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒன்று பண்ணணுன்றது இந்த படத்துக்கு தேவையானது பண்ணணும். அவங்க கேட்டால் என்ன வேணால் தருவாங்க, ஆனால் நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல்டு இருக்கும்ல, அதை நாங்கள் பண்ணோம். அவ்வளோதான் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணல. வினோத் அண்ட் டீம் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் நீங்கள் கேட்டிங்க, இப்போ ஸ்கெடியூலிங் அண்ட் பட்ஜெட்டிங்கிற போது ஒரு படத்துக்கு மேக்ஸிமம் டைம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே இல்லை. ப்ரொடியூசர்ஸ் எங்களுக்குமே இப்போ ஷூட்டிங் 35 நாள், ஆனால் இது ப்ரீ ப்ரொடக்ஷன் 1 வருஷம் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த 1 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அந்த 35 நாள் 19 நாள் ஆகுது. ஸோ அதுதான். அண்ட் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக மெட்டிகுலஸாக பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. நான் ஸ்கெடியூலிங்லேருந்து எல்லாமே, பிகாஸ் தேர் வெரி காஸ்ட் கான்ஷியஸ். ஆக்சுவலாக நாங்கள் லக்கி இன் தட் ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறம் பிளானிங்கும் சரி, இது எடுக்கிறோம் இது முடியலன்னா இது முடிஞ்சிருச்சுன்னு இந்த பிளானிங் இருக்குல்ல, அதுதான் வினோத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். சார் லீவ் கிரிட்டிக்ஸ் லீவ் மியூசிக் இல்லை, நல்லா இருக்கு நல்லா இல்லை, இந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே விடுங்க. படம் ரிலீஸ் அந்த டேட்டுக்கு நம்ம போகிறோம், இல்லாட்டி நம்ம சென்சார் அனுப்புகிற டேட்டுக்கு போகிறோம். ஸோ ஒரு படம் திஸ் இஸ் ஃபுல்லி குவாலிஃபைட் ஃபார் மல்டிபிள் அவார்ட்ஸ், இது வேர்ல்டு வைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றது நமக்கு தெரியும் படம் பார்க்கும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது டஸ் an art film create an impact on box office? It does. ஏன்னா in a positive way. Yeah, in a positive way. It will do, because இந்த படம் இத்தனை இடத்துக்கு போயிருக்கு, இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இவ்வளோ பேர் ரசிச்சிருக்காங்க, இவ்வளோ அவார்ட்ஸ் ஜெயிச்சிருக்குன்னும் போதே டெஃபினட்டாக பாக்ஸ் ஆஃபீஸில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது என்ன லெவல், அது அந்த குவாண்டம் என்னன்றது நம்ம தெரியாது, பட் இட் வில் ஹேவ் அ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் த ஃபிலிம்.
அது அதில் நோ டவுட்ஸ். அண்ட் அது ஆர்ட் ஃபிலிம்னு சொல்கிறதோட எங்களுக்கு அந்த அந்த ஆர்ட் ஃபிலிம் அந்த அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருவோம். நாங்கள் அந்த மாதிரி எங்களுக்குள்ளே பேசிக்கவே மாட்டோம். இட்ஸ் அ ஃபிலிம், அவ்வளோதான். ஃபிலிம் வித் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி போயிடலாம். ஏன்னா அது ஆர்ட் ஃபிலிம்னோன்னா அது மேலே வேற ஒரு இமேஜ் ஒன்று வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கேள்விகளை சமாளிக்கிறது. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வேற பார்த்து சார் கொட்டுக்காளி படம் சார் அப்படின்னு போயிருப்பேன் நான் சிம்பிளா. வினோத் அவர்களோட படம் அப்படின்னா விஷுவல் ட்ரீட் தான். அது ஆப்வியஸ்லி விஷுவல் ட்ரீட்டு. ஒவ்வொரு ஷாட்டுமே எனக்கு 1 மணி நேரம் ஓடுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஏன்னா எனக்கு என்னோட மக்கள் எனக்கு தெரியும், என்னோட லேண்ட்ஸ்கேப்ஸ் எனக்கு தெரிய வருது. எப்பயாவது ஊருக்கு லீவ் விட்டா ஊருக்கு போவோம். பட் உங்கள் படம் பார்க்கும்போது ஐ ட்ராவல் டு மை நேட்டிவ். அந்த ஜோன் எனக்கு கிரியேட் ஆகும். விஷுவல் ட்ரீட் தான். பட் அவர் சொல்லும் போது ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டோம், ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்க. ஸ்கிரிப்டா விஷுவலி உங்களுக்கு ஓடின விஷயங்கள் எப்படி சார்? படிக்கும்போது உங்களுக்கு என்ன இம்பாக்ட் இருந்தது? விஷுவல்ஸ் ஓடும் படிக்கும்போது வந்து இந்த ஷார்ட் இவ்வளோ நேரம் இருக்குன்றதெல்லாம் தெரியாது. அந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடம், இவங்க வந்தானுங்க சண்டை போட்டாங்க, அந்த இடத்த எப்படி மாற்றிட்டாங்க பாருங்க, அவங்க போனப்பறம் திருப்பி எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இப்படி தான் இருக்குமே தவிர அதோட டியூரேஷன்லாம் இருக்காது. பட் படம் பார்த்த உடனே நான் நம்ம ஃபர்ஸ்ட் கட்லாம் பார்ப்போம்ல, நாங்கள் இவர்கிட்ட கேட்டுப்போம், இப்போ இதுக்கு தானே இதை பண்ணியிருக்கீங்க, ஆமாண்ணே ஆமாண்ணே, இப்போ இதுக்கு தானே இதை பண்ணியிருக்கீங்க, ஆமாண்ணே ஆமாண்ணே, எங்களுக்கு தான் மாஸ்டர் கிளாஸாக இருக்கும். இப்போ இந்த ஷார்ட் இவ்வளோ நேரம் இருக்குதுங்க, இப்போ பாருங்கண்ணே இவங்க கிளம்பி போயிடுவாங்க, இப்போ உங்களுக்கு தண்ணி சத்தம் கேட்கும் பாருங்க, இவ்வளோ நேரம் உங்களுக்கு கேட்காது, அந்த மாதிரி சொல்லுவார் அந்த இன்டர்வெல் சீனில் சொல்கிறேன். ஓகே. அப்போ எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேட்குறேன், அவர் கொடுத்த ஸ்கிரிப்ட் எத்தனை பேஜ் சார் இருந்தது? 10 பேஜ். ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார் 10 பேஜுக்கு இல்லைங்க, இட் ஷுட் பி அரௌண்ட் 60-70 பேஜஸ். ட்ரெய்லர் லான்ச்சில் எஸ்கே அவர்கள் சொன்னார், இந்த படத்தோட ப்ராஃபிட் அகெயின் கோஸ் டு திஸ் மூவி அப்படின்னு சொல்லி. டஸ் தட் வேர்ட் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ்? த வேர்ட் வில் ஸ்டில் ஸ்டாண்ட். ஓகே, அதில் சொன்னது தான், அது அவர் சொல்லியிருக்காருன்னா அது அப்படிதான். ஸோ அது ஒரு குழப்பமும் இல்லைங்க. த சக்ஸஸ் ஆஃப் த ஃபிலிம் வாட் வி see is நாட் ஓன்லி த நம்பர்ஸ், அது மட்டும் இல்லை, இது நிறைய இருக்குது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல் சக்ஸஸாக நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, இந்த படத்தை ஆல்மோஸ்ட் ஒரு 2 லட்சம் பேர் மேலே தேட்டரில் வந்து பார்த்துருக்காங்க. ஃபார் அ ஃபிலிம் ஆஃப் திஸ் சைஸ், திஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம், இட்ஸ் அ வெரி பிக் டீல், பெரிய விஷயம். ஸோ 2 லட்சம் பேர் வந்து பார்த்துருக்காங்க, அதுதான் பெரிய சக்ஸஸாக பார்த்து. லிமிடெட் ஸ்க்ரீன்ஸ். ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு இங்கே ஒரு சின்ன அக்செப்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறது தான் இதோட பெரிய சக்ஸஸ் எங்களுக்கு. ரெண்டாவது, தமிழ் சினிமா வரலாற்றிலே பெர்லின் 74 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்க ஒரு ஃபெஸ்டிவலில் ஃபர்ஸ்ட் அஃபிஷியலி செலக்டட் ஃபிலிமாக நம்ம கொட்டுக்காளி போயிருக்கு. இது ரெண்டாவது சக்ஸஸ். மூணாவது சக்ஸஸ், இந்த படத்தை வந்து இவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணி இப்போ எங்களுக்குள்ள எங்களுக்கு கிடைக்கிற இந்த மொமெண்ட்ஸ்லாம், இப்போ கமல் சார் கூப்பிட்டு பாராட்டுறது, இண்டஸ்ட்ரியே படத்தை பற்றி பாராட்டுறது, எல்லாரும் வினோத் பற்றி பேசுறது, இந்த மேடை வரைக்குமே எல்லாமே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பார்க்குறோம். 3 ரீசன்ஸ் வெளியிட்டு, இது 1 இது 2 இது 3 ரீசன்ஸ் கொடுத்து ஒரு ப்ரொடியூசர் சந்தோஷமா அந்த படத்தை செலிப்ரேட் பண்றாரு அப்படிங்கும்போது ஒரு டைரக்டரா நம்ம அங்கே ஜெயிச்சிட்டோம். கால் மேல கால் கூட போட்டுக்கலாம். இந்த படத்துக்காக சொல்றேன் சார், இந்த படத்துக்காக நான் பெபிள்ஸ்ல இருந்தே சொல்றேன். பெபிள்ஸ் வந்து நான் அப்பயும் உங்கள்ட்ட ஃபோன்ல பேசணும் கூட மென்ஷன் பெபிள்ஸ் ஆஸ் வெல். ஸோ அதுல இருந்து இப்போ இந்த படமா பார்க்கும்போது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அகைன் ஒரு டைரக்டரா ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஆட் ஆன் ப்ரெஷர் ஒன்று இருக்கும்ல ப்ரோ. என்னோட படம் இதை சொல்லும், என்னோட படம் இதை பேசும், ஆனால் இது தொடர்ந்து சொல்லுமான்ற கேள்விக்குறி இருக்கு. ஸோ அதை எப்படி வினோத் ஃபேஸ் பண்ணுவார்? எனக்கு ப்ரெஷரெல்லாம் இல்லைங்க. எனக்கு வந்து அதான் சொல்கிறேன், இல்லை நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து எனக்கு கூழாங்கலுக்கு 20% பேர் கிடைச்சாங்கன்னா, இதுக்கு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து 45% மேலே ஆயிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மளை இப்பயே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களா, அவங்க இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுக்கு ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது நிறையா. அதனால் எனக்கு இந்த நம்ம ப்ரெஷராக எடுத்துக்கல, கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் நான் எடுத்துக்கிறேன். டெஃபினட்டாக எனக்கு ப்ரெஷரே கிடையாது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம படம் வந்து வேர்ல்டு வைட் போய் ஒரு சில அவார்ட்ஸ் வாங்குது அப்படிங்கும்போது, கோல்டன் ஆப்ரிகாட்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கும், நம்ம பண்ண படம் அவார்டு வாங்கிருச்சு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பயமும் இருக்கும்ல, நிறைய அவார்ட்ஸ் வாங்கும்போது நம்ம ஊர் வெகுஜன மக்கள் பிடிக்கிற மாதிரி இருக்குமான்ற ஒரு பயம் இருக்கும். அந்த 2 விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணி? இல்லை, எனக்கு அந்த பயம் இல்லை. இல்லை நம்ம ப்ரொடியூசருக்கு அந்த பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அதான் நாங்கள் இந்த படத்தை ஆர்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம்னே நாங்கள் அந்த டிஸ்கஷன்லேயே போக மாட்டோம். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த டிஸ்கஷன்லாம் எங்களுக்கு இந்த காதல் இதெல்லாம் வருது. எங்களுக்கு முதல்ல இது ஒரு படம், நம்ம வந்து அதை கரெக்டாக இது பண்ணுவோன்னு, அது கூடுதல் அப்ரிசியேஷன் தானே. இப்போ நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னலாக இப்போ இருக்க ஃபெஸ்டிவல்ஸ், ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், அங்கே போய் நாங்கள் ப்ளேஸ் ஆகுதுன்றது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். அந்த இதோடு இங்கே வந்து வைக்கும்போது இது மேலே ஒரு கூடுதல் ரெஸ்பெக்ட் உருவாகும் தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு அது வந்து இங்கே மக்களுக்கு போய் சேருமா அப்படின்றதுலாம் இல்லை.
சார் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது இக்னோர் இப்போதைக்கு கொட்டுக்காளி இக்னோர் பண்ணிட்டு ஒரு ப்ரொடியூசரா அகைன் கமிங் பேக் டு மாஸ்டர் கிளாஸ் சிச்சுவேஷன் போது ஒரு டைரக்டர் உங்ககிட்ட கதை சொல்ல வராங்கன்னா வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தட் யூ வில் எக்ஸ்பெக்ட் அந்த ஃபிலிம்ல இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப முக்கியம் பவுண்டு. கம்ப்ளீட்டட் பவுண்ட் இல்லாமல் அதுதான் ஸ்டார்டிங் ரெக்குவயர்மெண்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நரேஷன். பிகாஸ் சில பேர் பயங்கரமாக நரேட் பண்ணுவாங்க, பட் அந்த பவுண்டில் இருக்காது. சில பேர் பவுண்டை பயங்கரமாக எழுதுவாங்க, நரேஷன் இருக்காது. ஸோ நம்ம அது ரெண்டுத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஆஸ் அ பட்டிங் ஃபிலிம் மேக்கர். அது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் அவங்க வரும்போதே வந்து அந்த படத்தோட கான்செப்ட் ஸ்கெட்ச் ஆகட்டும், இல்லை அவங்க ரெஃபரன்சஸ் அண்ட் ஐடியாஸை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வில் பி மோர் தென் ஹாப்பி. பட் முக்கியமான கண்டிஷன் பவுண்ட் இஸ் அ மஸ்ட். ஏன்னா அது இல்லாமல் நம்மளால் அடுத்த ஸ்டெப்பே யோசிக்க முடியாது. கலை சார் பவுண்ட் படிப்பாரா ஃபுல்லாகவே? அவர்கிட்ட கேளுங்க. படிச்சுக்கிட்டே இருப்பேன். இல்லை அது கிளியராக இல்லை அது ஒரு குவாலிட்டி தானே. அது வந்து நம்ம உண்மைக்கே அதுக்காக தான் எழுதுகிறோம். நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்து படிச்சுட்டு இதை பற்றி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணோம். அது ரொம்ப டீப்பாகவே அது இருக்கும் படிச்சுட்டு. அது வந்து கடைசி நம்ம ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்கிரிப்டில் இருக்க ஏதோ ஒரு விஷயம் சின்ன மிஸ் ஆயிருந்தா கூட இது ஸ்கிரிப்டில் இருந்துச்சுல பையன் நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அது இந்த படம் வந்திருக்குனாலே நீங்கள் பாருங்களேன், இது இவ்வளோ சென்ஸான ஆட்கள் உள்ள இல்லைன்னா இது வராதில்ல. எனக்கு இது இன்னும் கியூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஒரு நாளில் நிறைய பவுன்ஸ் படிப்பீங்க, நிறைய பவுன்ஸ் உங்கள் டேபிளுக்கு வரும். அதில் நிறைய படங்கள் கிளிக் ஆன் ஆகி ஷூட் போயிட்டு இருக்கும். அவ்வளோ கதைகள் ஓடிட்டு இருக்கும் பொழுதுமே பிக் பண்ணி இந்த ஷாட் அதில் இருந்த மாதிரி இல்லையன்ற ஞாபகம் வச்சு எப்படி சார் சொல்ல வரீங்க? இல்லை, நம்ம படித்து பண்ணுறது ஒரு ப்ராசஸ். ஆனால் இந்த படம் தான் பண்ணுறோன்னு டிசைட் பண்ணிட்டோம்ல, அதை திருப்பியும் படிக்க வேண்டியது தான். அது ஒரு வாட்டி படிச்சுட்டு திருப்பியும் நம்ம இவர்கிட்ட கேட்குறது, இல்லை அந்த டேரக்டர்கிட்ட எங்க இது இப்படி இருக்கே, இது ஓகேவா, இது இந்த இடத்துல இப்படி இருக்கே, இது ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும் நமக்கு. அது எல்லாமே வந்து அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே பேசி கிளியர் பண்ணி விட்டுருணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளேயே போகக்கூடாது. அதுக்கப்புறம் யூ ஷுட் ட்ரஸ்ட் த டைரக்டர். அவர் தானே எழுதியிருக்காரு, அவர் கரெக்டாக பண்ணிடுவாருன்னு யூ ஷுட் கோ. ஆஸ் அ கிரிட்டிக்கா கொட்டுக்காளியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட், இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு ஷாட்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு அந்த இன்டர்வல் பிளாக்கே ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச ஷாட் அப்படின்னா சிரிப்பு வர ஷாட் ஒன்று சொல்கிறேன். அந்த பாண்டி அவ்வளோ பிரச்சனை பண்ணப்பறம் அந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாதுல்ல, அங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த ஷாட். அவர் பார்ப்பாரு, அதுக்கே அவர் இறங்கி ஏறினேன் அந்த ஒரு டைலாக்லாம் வரப்போதும் தெரியும். பட் ஸ்டில் பிளாஸ்ட்டுங்க, சீரியஸ்லி. அது ரொம்ப சட்டலான ஒரு அண்டர் பிளே தான், பட் பிளாஸ்ட் தியேட்டர்லயே. Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.